அன்பு ஜி கிறிஸ் டிவி நேயர்களே, என் பணிவான வணக்கம். சென்னையிலிருந்து சுமார் 3000 கிலோமீட்டர் பயணம் செய்து 13 பாகங்கள் கொண்ட சொர்க்க பூமியாம் காஷ்மீரை பற்றிய காணொலி காட்சிகளை எனது ஜி கிறிஸ் டிவியில் பதிவேற்றம் செய்ததை பார்த்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். சென்ற வாரம் சிஎஸ்கே vs குஜராத் டைட்டன்ஸ் குவாலிஃபயர் 1 IPL கிரிக்கெட் மேட்ச் பார்த்துவிட்டு அதிகாலை 1 மணி அளவில் கத்திப்பரா மேம்பாலம் வழியாக என் இல்லத்திற்கு செல்லும்பொழுது கீழே மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது. மிக ஆர்வத்துடன் அவ்விடத்தை நோக்கி சென்றேன். கிரிக்கெட் மேட்சை பார்த்துவிட்டு மிக பசியோடு இருந்த நாங்கள் அந்த அதிகாலை 1 மணிக்கு சுட சுட வாடிக்கையாளர்களுக்கு 30க்கும் மேற்பட்ட ஓட்டல்கள் பல்வேறு வகையான உணவுகளை பரிமாறிக்கொண்டிருந்த அந்த சென்னை கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர் ஃபுட் கோர்ட் எங்களுக்கு சென்னையின் சொர்க்க பூமியாக தெரிந்தது. வாருங்கள் அந்த காட்சிகளை பார்ப்போம். அடுத்த நாள் அந்த கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர், அதாவது கத்திப்பரா நகர சதுக்கம் மாலை பொழுதில் மேலும் பல்வேறு காட்சிகளையும் விவரங்களையும் சேகரித்து ஜி கிறிஸ் டிவியில் பதிவேற்றம் செய்ய மீண்டும் சென்றேன். நேயர்களே, வாருங்கள் காண்போம் கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர். நான் அசோக் நகரிலிருந்து ஒலிம்பியா வழியாக வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ கத்திப்பரா பிரிட்ஜ் கீழ்ப்பகுதியில் வலது பக்கம் ரைட் டர்ன் எடுத்து போகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியமான இடம். பிஸியான ஜங்ஷனுக்கு நடுவிலே இந்த கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர் இருக்கின்றது. லீவ் மெரிடியன் எதிர்ப்புறம் உள்ள இடத்தில் நுழைந்து நீங்கள் இப்பொழுது ஃபுட் ஜோன் என்ட்ரி பார்க்கலாம். நேருவின் சிலை இங்கே பார்க்கலாம். கத்திப்பரா நகர்ப்புற சதுக்கம் அந்த போர்டு போட்டிருக்கு. நுழையும் போதே ஜூனியர் குப்பண்ணா 1960 அழைக்கின்றது. அப்டவுன் கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர், அதன் அடுத்து KFC, வலதுபுறமும் இடதுபுறமும் நிறைய உணவு கூடங்கள் இருக்கின்றன. நான் உங்களுக்கு இந்த இடத்தை காட்டுகின்றேன். இப்பொழுது மேலே மெட்ரோ ரயில்வே ட்ராக் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏர்போர்ட்டில் இருந்து ஆலந்தூர் வழியாக கிண்டி மிம்கோவ் நகர் செல்லும் மெட்ரோ ரயில்வே ட்ராக் மேலே காணப்படும். கத்திப்பரா நகர்ப்புற சதுக்கம், அதாவது கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர், இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியை சந்திக்க நேரிட்டது. அவர் கூறிய தகவல்கள்: CMRL சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் BNR என்ற கம்பெனிக்கு 20 வருட குத்தகைக்கு விட்டுள்ளார்கள். இந்த கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர் BNR கம்பெனி
பராமரித்துக் கொண்டிருக்கிறது. PNR அதிகாரி கொடுத்த மற்ற தகவல்கள்: இந்த கத்திப்பரா நகர்ப்புற சதுக்கம் ஜோன் 1A, ஜோன் 1B, ஜோன் 1C. ஜோன் 1A மண்டலம் 1A ஸ்டார்பக்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற காஃபி ஷாப் அமைக்கப்பட்டுள்ளது. 1B பிரபலமான ஜூனியர் குப்பண்ணா, KFC ஹோட்டல்கள் இங்கே திறக்கப்பட்டுள்ளன. ஜோன் 1C 30க்கும் மேலான பிரபல ஹோட்டல்கள் பல வகையான உணவுகளை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஜோன் 1A, 1B, 1C அந்த காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்கலாம். விம்கோ நகரை நோக்கி செல்லும் மெட்ரோ ரயில் பார்க்கலாம். ஜூனியர் குப்பண்ணா KFCயின் பின்புறம் ஸ்டார்பக்ஸ் தெரிகிறது. வெறு அருகாமையிலே GST ரோட், அதாவது கிண்டியிலிருந்து தாம்பரத்தை நோக்கி செல்லும் சாலை. Vehicles are parked, both two-wheeler and four-wheeler. ஜோன் 1 அதாவது மண்டலம் 30 உணவு கூடங்களுக்கு மேலாக இருக்கின்றன. அதன் பிறகு ஜோன் 2 100 அடி தள்ளி இருக்கின்றது. சின்ன சுரங்கப்பாதை வழியாக ஜோன் 2 மண்டலம் 2 சென்றடையலாம். அங்கு சிறுவர் பூங்கா மற்றும் விளையாட்டு திடல் இருக்கின்றன. உட்புற விளையாட்டு கூடங்களும் இருக்கின்றன. பெரியவர்களும் சில விளையாட்டுகளை அங்கு விளையாடலாம். அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும். டாய் ட்ரெயினும் இங்கு இருக்கின்றன.
பலவிதமான சில்ட்ரன்ஸ் கேம் ஏரியா. இது மாதிரி தான் சார், கோல் போடுற மாதிரி இல்லை அவ்வளோ திரும்ப அடிக்கிறது. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 49. எவ்வளோ நேரம் விளையாடலாம்? 50 செகண்ட்ஸ். ஓ, 49 ருபீஸா? இந்த விளையாட்டு பேர் என்ன சொல்லுங்க அப்படியே? விளையாட்டு பேரா சார்? கிராஃபிக்ஸ். அதுக்கு வந்து கட்டணம் எவ்வளோ? 49 ரூபாய். ஸோ எல்லோரும் விளையாடலாம், சின்னவங்களும் பெரியவங்களும் விளையாடலாம். 25-23 கேம்ஸ். ஓகே ஓகே. எவ்வளோ பொதுவாக கட்டணம் வாங்குறீங்க ஒரு கேம்ஸ்க்கா இல்லை மொத்தம் இல்லை பொதுவாக ஒரு கேமுக்கு? ஒவ்வொரு கேமுக்கு வந்து 35லேருந்து அடல்ட்ஸ்க்கு 120 கிட்ட வரைக்கும். VR பவர் கேம் இது வந்து பர் ஹெட் 125. இது யார் வேணாலும் போடலாம். இது டீம்ஸ் நிறைய இருக்குது. இதுக்கு வந்து 120 ரூபாய். பர் ஹெட் 125. பட் எவ்வளோ நேரம் விளையாட விடுவீங்க? குழந்தைகளுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம், அடல்ட்ஸ்க்கு 7 நிமிஷம் விளையாட விடுவீங்க. சடன் டைமிங் இருக்குது. அதுக்கு நாங்கள் எந்த நேரத்துலேருந்து ஆரம்பித்து ஒர்க்கிங்? இதுக்கு என்ன நேரம்? டேஸில் மார்னிங் 12 o'clock ஓப்பன் ஆகி நைட் 11:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 12 o'clock வீக் டேஸ் ஆரம்பித்து நைட் 11:30 வரைக்கும். 11:30. ஓகே. வீக்கெண்ட்ஸில் 11 o'clock ஓப்பன் ஆகி நைட் 12:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சொல்கிறீங்க? சாட்டர்டே சண்டே மட்டும். சாட்டர்டே சண்டே மாத்திரம் 11:30 மார்னிங் ஓப்பன் ஆகி நைட் 12:30 வரைக்கும் இருக்கும். ஓ, 12:30 வரைக்கும் இருக்கும். இது வந்து இதுக்கும் கோம்போ உண்டா? இவ்வளோ 4-5 கேம் சேர்ந்தால் கட்டணம் கம்மி அந்த மாதிரி உண்டா? அப்படியே நார்மலாக கார்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ, கார்டு தான். கார்டுலாம் கிட்டத்தட்ட அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங் 500லேருந்து. ஓ, அப்படின்னா நான் சில காம்பினேஷன் கேம்ஸ் விளாட்லாம். காம்பினேஷன் 5 கேம்ஸ் 10 கேம்ஸ் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி டேப் பண்ணுறப்போ அதுக்கேற்ற அமௌண்ட் அந்த கார்டு வந்து ரெடியூஸ் ஆகும். ஓ, ரெடியூஸ் ஆகும். ஓகே ஓகே. இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க தெரியுமா? அது ஓப்பன் வந்து April 19 கிட்ட பண்ணாங்க. லாஸ்ட் மந்த் April 19. அதாவது 2023. எஸ். ஓ, ரைட். 2 months கிட்ட 2.5 months கிட்ட ஆகும். ஓகே. ஸோ எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும், எஸ்பெஷலி சனி ஞாயிறுலாம் இல்லையா? ஓகே. உங்களை கன்ஃபார்மா? சரி. என் பேர் நவீன். நன்றி நவீன்குமார்.
You can see the vehicle going from Manampakam towards Gindi. This is zone 3 where Cafe Levista is there. Actually, this is zone 1 and 2 where we'll have to cross this road and come to zone 3. Cafe Levista where I understand book fair, other stalls. Book fair exhibition was held recently. This area had to be developed, but you can find a display. Khattipura Urban Square, Kadaigal, shops, Unavagam, court. So this is zone 3, away from zone 1 and 2. We'll have to cross the busy road and come out to zone 3. We are now going to zone 3. Zone 3 is the parking slot. Once again I'll show from zone 1 and 2, Urban Square. I went to zone 3, we'll have to cross the busy junction under the flyover. So from zone 3 where you have seen the Levista coffee boat, crossing the bridge and entering zone 1 and 2. I am in front of Madras Coffee House. Filter coffees are 35 rupees, black coffee 30, special tea is 30. It looks very reasonable.
இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் சிலை காணலாம். கத்திபுரா நகர்ப்புற சதுக்கம் அங்கிருந்து பேசுகிறேன். ஆங்கிலத்தில் கூட போனால் கத்திபுரா அர்பன் ஸ்கொயர் இந்த பிஸி ஜங்ஷனில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். It is a subway road under Katipura flyover, and this leads to Ashok Nagar.